வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கு சூரிய தசா பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சூரியன் ஆத்மகாரகன், அதே போல் லக்னம் கணிக்கப்படுவதற்கு இந்த சூரியன் பயன்படுவார். அடுத்ததாக தகப்பன்காரகன், மேலதிகாரி, அரசு, அரசியல் இது போன்ற அமைப்புகளுக்கு ஒரு காரக கிரகமாக இவர் இந்த சூரியன் வராரு. அப்போ இந்த கன்னிக்கு 12ஆம் பாவாதிபதி, ஒரு ஆதிபத்திய வீடு தான் 12ஆம் பாவம். விரயத்தை பற்றியும் குறிக்கக்கூடிய இந்த 12ஆம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்ட்டு இந்த 12ஆம் இடத்தை சொல்லுவோம். அந்த வகையில் இந்த 12ஆம் ஆதிபத்திய உடையவர் இந்த சிம்மாதிபதி சூரியனாக வராரு. அப்போ விரய செலவுகளையும் வெளிதூர பிரயாணங்களையும் சூரியன் கேட்டிருந்தால் சிறை இது போன்ற அமைப்புகளையும் சூரியன் தருவதற்கான அவருடைய காரகத்துவங்களின் வழியில் அவர் தருவார். அப்போ இந்த 6 வருடம் சூரிய தசையானது இந்த விரய செலவுகள், அதே போல் தேவையில்லாத செலவுகள், சிறை இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். இப்போ இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் குருவுடன் இணைந்திருந்தால் இந்த 12 வீடுகள் அவர் கன்னியிலிருந்து 12 வீடுகள் எங்கே அமர்ந்துட்டு இருந்தாலும் குரு பார்வையோ குரு இணைவோ இருந்தால் கண்டிப்பாக அவர் சிறந்த பலனை அவர் தசா காலங்களில் 12ஆம் பாவத்தின் வழியாக கண்டிப்பாக தருவதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார். இப்போ 2ஆம் பாவத்துடன் அவர் தொடர்பு பெற்றிருந்தார்னு வைங்க, குருவோ சூரியனோ, அப்போ குடும்பத்திற்காக விரைய செலவுகள், தகப்பனுக்காக செலவினங்கள் இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தருவார். சூரியன் இங்கே நீச்ச அமைப்பு பெறுவார். சுக்கரனுடைய நிலையும் நம்ம எடுத்துக்கணும். சுக்கரன் நல்லா பலமாக அமர்ந்திருந்தார்னா நீச்ச பங்க ராஜயோகம் என்ற அமைப்பில் குருவின் பார்வை படும் வேளையில் மற்ற பாவருடைய தொடர்பு இல்லாத அமைப்புகளை நல்லாயிருக்கும். அதே போல் லக்னத்தில் அவர் அமர்ந்திருந்தார்னா விரிய செலவுகள் அதிகம் பண்ணக்கூடியவராக கண்டிப்பாக இவர் இருப்பார். வெளிதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதில் இவர் நல்ல நாட்டமுடையவராக, குருவின் பார்வையர்கள் வெளிநாடு வெளிமானம் இது போன்ற அமைப்புகளில் இருக்கணும்னு ஆசைப்படுவராக இருப்பார். 3ஆம் இடத்தில் சூரியன் அமைப்பெற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3இல் அரைபாவர் இங்கே சூரியன் நட்பு வலுவோட தன்னுடைய நண்பர் வீட்டில் இருப்பார். உச்சம் பெற்ற கடகத்திலிருந்து இங்கே குரு பார்ப்பது, குரு இணைவது சூரியனுக்கு நல்ல பலன்தான். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இங்கே இணைவது சிறப்பு. இங்கே சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்களுடன் இங்கே இணைவு பெற்றிருந்தால், அதுவும் செவ்வாய் வக்ர அமைப்பில் இருந்து இணைவு பெற்றாலும் இல்லை ராகுவுடன் சேர்க்கை பெற்றாலும் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல் இளையவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இவர் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே தவறாக போய் முடிஞ்சிடும். 4ஆம் இடத்துல சூரியன் தனுசு மனையில் அமைவது சிறப்பு. வண்டி வாகனம் வீடுகளுக்காக செலவு பண்ணுறவராக இருப்பார். உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறவராக இருப்பார். 5ஆம் இடத்துல அமர்வது கூட பசங்களுக்கு செலவு பண்ணுறவராக இருப்பார். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்லா செலவு பண்ணுறோம், கோயில் கட்டுறேன், திருப்பணி செய்கிறேன், குருவின் பார்வைப்படும் அந்த வகையில் அப்படி இருக்கும். அப்புறம் 6ஆம் இடத்துல கும்பத்தில் இங்கே அமர்றாரு. கும்பத்தில் அமர்வது கூட இங்கே சனியோ ராகுவோ தொடர்பில்லாத வகையில் வெளிதூரங்களில் வேலை, வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவராக, அதே போல் 7ஆம் பார்வையாக இங்கே சிம்மத்துக்கு விழக்கூடிய ஒரு அமைப்புகளில் நல்ல வேலை, நல்ல அமைப்புகளில் இருப்பார். 7ஆம் இடத்துல சூரியன் உங்களுடைய லக்னத்தை பார்த்தாலும் கூட 7ல் சூரியன் அமர்வது என்பது உங்கள் மனைவிக்காக, உங்கள் நண்பர்களுக்காக செலவு பண்ணுறவராக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் 7ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் பார்ப்பது, வளர்வரை சந்திரன் அமர்வது சிறப்பு தான். இங்கே சூரியன் வளர்வரை சந்திரனாக
பார்க்கப்பட்டு இந்த சூரிய தசை 6 வருடமானது சிறப்பான அமைப்பு. உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவுகள், அந்யோன்யம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல உச்ச அமைப்பு பெறுவார். வெளிநாட்டின் மூலியமாக யோகங்கள் உண்டாகும். வெளிநாட்டு பொருள்களை வாங்குவது இது போன்ற ஆசை உடையவர்களாக இருப்பீங்க. பாக்கியஸ்தானத்தில் இருப்பது இங்கே குருவின் பார்வையோ சுக்கரனுடைய வலுவை பொறுத்தோ உங்கள் தகப்பனாருடைய அமைப்புகளை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. 10ஆம் இடத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகும். புதனுடைய அமைப்போ குரு வளர்வரை சந்தனுடைய இணைவு பெறும்போது நன்மைகள் ஏற்படும். அதே போல் ராகு கேது சனிங்க இருந்தால் உங்கள் தொழில் அமைப்புகளில் தேவையில்லாத சங்கட்டங்கள் இருக்கும். 11 தன் வீட்டிற்கு 12 மறைந்து லக்னத்திற்கு லாபத்தையும் ஒரு செலவு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறீங்க, அந்த பணம் உங்களுடைய மன தேவைகளுக்காக செலவாகுது. அதற்காக பணத்தை கடன் கட்டுறீங்க. இது மாதிரியான அமைப்பு கன்னியில் 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும். 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய அமைப்பில் வெளிதூர வெளிநாடு இது போன்ற அமைப்புகள் இருக்கும். இங்கே சனி ராகு இது போன்ற அமைப்புகளின் இங்கே சூரியன் கெடும்போது தேவையற்ற பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சிறை செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இங்கே குரு அமைப்புகள் இருந்தாலும் இங்கே மாட்டிக்கொள்ளாத கூடிய அமைப்பு, வெளியில் தெரியாத வகையில் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக சூரியன் கெடாமல் இருந்தால் நல்ல தகப்பன், நல்ல அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மேலதிகாரியின் மூலமாக நற்பெயர்களை வாங்கக்கூடியவர்களாகவும் நற்பெயர்களை அடையக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க. பொதுவாக 12ஆம் பாவாதிபதியாக வர்றதுனால எதிலையும் கொஞ்சம் சற்று செலவுகளை அதிகரித்து செய்யாமல் இந்த தகப்பன், உங்களுடைய மேலதிகாரி இது போன்ற விஷயங்களில் இருப்பது நண்பது. இருந்தாலும் சூரியனுக்கு புதன் நண்பன் என்ற அமைப்பின் பிரகாரம் பெரிய கெடுதல்கள் எதுவும் வராது. அடுத்ததாக இன்னொரு பதிவு. நன்றி, வாழ்த்துக்கள்.